சமீபத்தில் காவேரியில் ஒரு அரிய பிறவி குறைபாடு, அது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் கிரேனியோசைனோசோசிஸ், ஒரு அந்த குறைபாடுக்கு ஒரு அரிய அறுவை சிகிச்சை நாங்கள் மேற்கொண்டோம். இது வெற்றிகரமாக முடிந்தது. இந்த அறுவை சிகிச்சையின் பலனை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடுபட்டுள்ளது. இந்த கிரேனியோசைனோஸ்டெனோசிஸ் வந்து ஒரு பிறவி முன்கூட்டியே சொன்னது போல ஒரு பிறவி குறைபாடு. ஸோ எல்லா குழந்தைகளும் பிறந்த உடனே தலை வந்து ஒரு எலும்பு கிடையாது, பல்வேறு எலும்புகள். இது வந்து ஒரு 2 வருட காலத்தில் கூட தோணும். ஆனால் இப்போ இந்த குழந்தைக்கு வந்து முன்கூட்டியே கூடினதால் தலை எலும்புகள், தலை வடிவம் வந்து சமமாக இருக்காது. இதனால என்ன ஆகும்னா மூளை வளர்ச்சி குறைபாடு, முகம் வடிவமைப்பு வந்து ஒரு சீராக இருக்காது, நேர்கோணலாக இருக்காது. ஸோ இந்த வியாதிக்கு இது ஒரு அரிதான வியாதி. இதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் கண்டறிந்து அறுவை சிகிச்சை செய்தால் இந்த குழந்தையின் வாழ்வாதாரம் மேம்படும். The quality of life will get improved. ஸோ இதை வந்து எல்லாராலையும் இந்த சர்ஜரி வந்து ஒரு அரிதான சர்ஜரினால எல்லாராலையும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸால தான் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து டாக்டர் பாலமுரளி ஸ்பைன் சர்ஜன், அந்த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அண்ட் அனஸ்தட்டிஸ்ட் அண்ட் பீடியாட்ரிஷியன் மூலமாக ஒரு டீமாக தலை சிறந்த மருத்துவர்கள் மூலமாகவும் அதிநவீன கருவிகள் மூலமாகவும் இந்த அறுவை சிகிச்சையை வெற்றியுடன் செஞ்சு முடிச்சிருக்கோம். இதை வந்து மக்களிடம் சென்று கொண்டு செல்வதற்காக இந்த press meet has been organized. Now I request Dr. Balamurali to share few words. ஸ்பைன் அண்ட் நியூரோ சர்ஜனாக இருக்கேன். ஸோ இந்த ப்ரெஸ் மீட் எதுக்குன்னு சார் சொன்னார். இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கருவிலேயே வந்து பல வியாதிகள், பல பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ மூளை வளர்ச்சி சரியா இல்லை, தண்டு வளர்ச்சி சரியா இல்லை, கை ஒழுங்காக வளரல, கால் வளரலைன்னா அது ஒரு 20 வாரத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். அந்த ஸ்கேனில் வந்து கண்டுபிடிச்சி அந்த குழந்தை நல்லா இருக்காதுன்னா அபார்ட் பண்ணிடலாம். சில குழந்தைகள் அதையும் மீறி ஒழுங்கான ஸ்கேன் இல்லாததுனால, இல்லை எங்கேயோ ரூரலில் யாராவது அனுபவம் இல்லாதவங்க ஒரு ஸ்கேன் பண்ணதுனால அந்த குழந்தை பிறந்துருது. ஸோ இப்படி பிறக்கிற ஒரு குழந்தைக்கு மூளையிலையோ இல்லை தண்டு வடத்திலையோ பாதிப்போட பிறக்கும். சில பிரச்சனைகள் வந்து உயிருக்கே சாத்தியம் இல்லை, அவங்க இறந்து போயிடுவாங்க. சில குழந்தைகள் வாழ்வாருவாங்க, ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை வந்து சில பிரச்சனைகள் வரும். ஸோ அதில் வந்து ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை. இப்போ நம்ம குழந்தை நம்ம கையில் முதல்ல கொடுத்தோன்னே என்ன பார்ப்போங்க, எல்லாரும் வந்து மூஞ்சி நல்லா இருக்கா, கை கால்லாம் வேலை செய்யுதா, கையை கசைக்குதா குழந்தை அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போ இதை பார்க்குறப்பவே முதல்ல வந்து இந்த குழந்தைக்கு நம்ம எல்லாரும் பார்க்குறது அந்த முகம், இல்லை முகம், கண், மூக்கு, காது எல்லாம் நல்லா இருக்குதா, எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யுதா, குழந்தைக்கு சத்தம் போட்டால் காது கேட்குதா, இதெல்லாம் சின்ன சின்ன டெஸ்ட் வந்து பிறந்த உடனே பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்லே பண்ணுவாங்க முதல் நாள்லேயே. அதுக்கப்புறம் போக போக நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி இந்த குழந்தைக்கு நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இதே குழந்தை வந்து ஒரு பிரச்சனையோட பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதாவது முகம் வந்து சரியில்லை அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் வந்து நம்ம மண்டை ஓடு இருக்கு, முகத்திலேயே நிறைய சின்ன சின்ன எலும்பு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன எலும்புகள். அதே மாதிரி நம்ம மண்டை ஓடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 போன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம மண்டை ஓடு பிறக்கிறப்ப சின்னதாக இருந்து ஒரு டப்பா மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது வந்து மூளை உள்ள வளரணும் இல்லையா. ஸோ மூளை வளரணும்னா அந்த மண்டை ஓடு அப்படியே இருக்க முடியாது, மண்டை ஓடு எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ அதேனால தான் இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன கோடு போட்டிருக்கலையா, அதெல்லாம் பேர் வந்து சூச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் மண்டை ஓடு அப்படியே வந்து பெருசாகும். பட் சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்டை ஓடு அந்த சூச்சர்ஸ் ஒழுங்கா கூடாது, சீக்கிரமா கூடிடும், பிறந்த உடனே கூடிடும். அதனால என்ன ஆகும்னா தலையோட ஷேப்பே வேற மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி மண்டை வந்து சைடில் பெருசா இருக்கு, ஒன்று வந்து மேலே கோபுரம் மாதிரி இருக்கு, இன்னொன்று வந்து தலை வீங்கி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வேற நிறைய பிரச்சனைகளும் வரும். ஸோ இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் குழந்தை. லைட் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம். ஸோ இந்த மண்டை ஓடு, ஸோ இந்த மண்டை ஓடு மட்டும் இல்லாமல் இந்த முகம், அந்த கண்ணு, மூக்கு, இது எல்லாமே ஒரே சமயத்துல தான் வந்து உருவாகுது கருவுல. ஸோ அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும்.
ஸோ கண்ணு ரொம்ப குறுகி இருக்கும், கண்ணை ஒழுங்கா மூட முடியாது, கண்ணு ரொம்ப பிதுக்கிட்டு வெளியே நிற்கும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா என்ன ஆகும்? அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, என்னடா இப்படிதான் குழந்தை இருக்க போதா, நம்ம குழந்தை எல்லாரும் பார்க்க போறாங்களா, எப்படி சொந்தக்காரங்க என்ன கேட்பாங்க, ஸ்கூல்ல எப்படி சேர்த்துவோம், ஸ்கூல்ல சேர்த்துறப்ப குழந்தை என்ன கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படிங்கிற அது ஒரு பக்கம். அது வந்து காஸ்மெட்டிக், பார்க்கறதுக்கு லுக்ஸ். இதே வந்து சில டைம் இந்த குழந்தைங்களுக்கு இந்த கண் பார்வையில பிரச்சனை வரலாம், மூச்சு விடுறதுல பிரச்சனை வரலாம், உதடு ஒழுங்கா சேரலன்னா சாப்பிட்றப்போ ஆகாரம் வெளியே வர பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், ஏன்னா முகம், ஃபேஸ், ஐஸ், கண்ணு, மூளை இது எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் வரலாம். ஸோ இது வந்து சிலர் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. சில குழந்தைகள் வந்து ஒரு 5 வயசு 10 வயசுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் இந்த குழந்தைகள் சந்திப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முகம், கண்ணு, நிறைய அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக பசங்க கேலி பண்ணுவாங்க, மூஞ்ச பாருடா, கண்ணை பாரு, காதை பாரும்பாங்க. ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு மற்ற பிரச்சனைகளும் வரும். அவங்களோட பல் வரிசைகள் கரெக்டாக இருக்காது, அவங்க பேலட் ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது, அவங்க கை கால் ஒழுங்காக இருக்காது, அவங்களுக்கு தாடை ஒழுங்காக இருக்காது, மூச்சோட பிரச்சனைகள் வரும், அவங்க கை விரல்கள்லாம் ஒன்றா கூடி இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஜெனட்டிக்காக அவங்க வந்து உருவாகிறது. ஸோ சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வரும். சில டைம் வந்து மூளை வந்து வளர்ச்சி ஆகாது. ஸோ அதனால பயங்கர தலைவலி வரும். அவங்களுக்கு தலைவலி வரும், ஹைட்ரோகெஃபலஸ்ன்னு சொல்லி நீர் கோத்திருக்கும் தலையில, மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கும், அவங்களுக்கு வந்து மென்டல் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வரும், பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வரும், இவங்க ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய அந்த சில பிரச்சனைகள்லாம் வரலாம், ஸ்பீச் லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும், பேச்சு ஒழுங்காக வராது இந்த குழந்தைங்களுக்கு. அண்ட் ஆஸ் தே க்ரோ ஓல்டர் இந்த குழந்தைங்க வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சொசைட்டி போக மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. இதனால பேரண்ட்ஸ்க்கும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இதுக்கு நிறைய கவுன்சிலிங் சப்போர்ட் இதெல்லாம் எங்களுக்கு தேவை. ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் நீங்கள் சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து சின்ன ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு மைல்டாக ஒரு ஷேப்பு கொஞ்சம் பாதிப்பாக இருந்ததுன்னா இதை வந்து நம்ம சரி ஓகே இவன் தலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு விட்டுடலாம். பட் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும், அவங்களுக்கு நிச்சயமாக சர்ஜரி மூலியமாக தான் சரி பண்ண முடியும். ஸோ இந்த சர்ஜரிங்கிறது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மண்டை ஓடு இருக்கு இல்லையா, நிறைய சின்ன சின்ன பீஸாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக மண்டை ஓடை ஓப்பன் பண்ணி எடுத்து அந்த மண்டை ஓட்டையே கழட்டி, ஒரு ஹெல்மெட் எப்படி கழட்டுறோமோ அந்த மாதிரி மண்டை ஓடை கழட்டி, அந்த சின்ன போன்ஸ் எல்லாம் கூடியிருக்கலாம் தனித்தனியாக பீஸாக அந்த போன்ஸ் எல்லாத்தையும் பிரித்து அதை எல்லாத்தையும் திருப்பி ஒன்றா நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் அதை கரெக்டாக வச்சு அந்த எலும்பெல்லாம் வந்து பிளேட் மாதிரி வச்சு அதை கூடி வச்சு சரி பண்ணணும். அது மட்டும் இல்லை, தலை மட்டும் இல்லை, அதே மாதிரி முகம், ஸோ கண்ணு, மூக்கு, இது எல்லாத்தையும் வந்து ஒரு பழையபடி ஒரு ஷேப் கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து யோசிச்சு பார்க்கவே கொடூரமாக இருக்கு இல்லையா. இந்த ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 6லேருந்து 10 மணி நேரம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க். ப்ளஸ் இந்த குழந்தைங்களுக்குலாம் 1 வயசுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணணும், அதாவது 6 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ள. ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்கள். ஸோ நம்ம ஆப்ரேஷன் பண்ண இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு படத்தில் காமிச்சிருக்கிறேன். இந்த மண்டை ஓடை வந்து இப்படியே கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வச்சு இந்த மண்டை ஓடை வந்து நம்ம வந்து சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்மெட் கொடுத்து ஒரு வருஷம் அந்த எலும்பெல்லாம் கூடுற வரைக்கும் ஒரு கரெக்ட் ஷேப் வர வரைக்கும் ஒரு ஹெல்மெட் கொடுத்து நம்ம அதை வந்து சரி பண்ணணும். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் தேவை. ஃபர்ஸ்ட் இந்த மண்டவோட சார் காட்டுவார், ஒரு ஷேப் மாதிரி ஒரு மண்டவோட ஃபர்ஸ்ட் நாங்கள் செய்வோம் ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல்ல. அந்த மண்டை ஓட்டை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதை சின்ன சின்ன பீஸாக அதை எடுத்து எப்படி இதை சேர்த்துலான்ட்டு நிறைய ஜாமெட்ரிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நிறைய கம்ப்யூட்டர் ஏஐ எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அதெல்லாம் ஷேப்லாம் கொண்டு வந்து அதை நாங்கள் வந்து உட்காந்து அதை அனலைஸ் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வேறு என்னென்ன, சில குழந்தைங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், சில ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், லங்ஸ் ப்ராப்ளம், இது எல்லாமே பிறக்கிறப்பவே இந்த மாதிரி பல பிரச்சனைகளோட இந்த குழந்தைகள் பிறப்பாங்க. ஸோ அதில் எல்லாம் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களை தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்டர்நேஷ்னலி ட்ரெயின் டீம். டாக்டர் மணிகண்டன் அவர் வந்து இதில் நிறைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நானும் அவர் சேர்ந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். இதுக்கு வந்து நியூரோ சர்ஜன் தேவை, சில டைம் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தேவை, அனஸ்தீசியா, பீடியாட்ரிஷியன், ஸ்பெஷல் நர்சஸ், ஐசியூ, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், ஹாஸ்பிட்டல் அவங்க சில டைம் 2-3 வாரம் இருக்கணும். ஸோ இதுக்கு நிறைய கருவிகள் தேவை ஆப்ரேஷன் தியேட்டரில். இது ஒரு சில டைம் ரொம்ப பெரிய ஆப்ரேஷன். பிளட் லாஸ் நிறையா இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தைகள், அவங்க மூளை வளர்ச்சியும் கரெக்டாக இல்லாதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது.
ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள பழையபடி நார்மலாக இதெல்லாம் நாங்கள் ஆப்ரேட் பண்ண ஒரு சில குழந்தைகள் ஸோ ஸ்லோலி அவங்க வந்து நார்மல் லைஃப் வரலாம். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஏர்லியராக ரெஃபர் பண்ணுறது அதுதான் முக்கியம். ஸோ அவங்க சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கரெக்டான டீம் சென்னையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் ரொம்ப சில 1-2 ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து தேர் ஃப்ரம் அ வெரி லோவர் மிடில் இன்கம் ஃபேமிலி. அந்த மாதிரி குழந்தைங்க பேரண்ட்ஸ்க்கு தான் சில டைம் இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஏன்னா கருவில் உருவாப்பறையே சில டைம் வந்து நியூட்ரிஷனல் ப்ராப்ளம், ஜெனட்டிக் ப்ராப்ளம், குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுறது, சொந்தக்காரங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம், லைக் போடும். ஸோ ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதனால் இந்த குழந்தைங்களை சீக்கிரம் ரெஃபர் பண்ணணும், கரெக்டான டீம் இருக்கிற சென்டருக்கு ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் சேர்ந்து பண்ணது வந்து ரொம்ப ஒரு புவர் பேஷண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாமல் நாங்கள் சில சங்கங்கள் மூலியமாக பணம் கலெக்ட் பண்ணி இந்த சர்ஜரி பண்ணோம். ஸோ டாக்டர் பாலமுரளி சார் சொன்ன மாதிரி இது ஒரு டீம் ஒர்க் தான். ஏன்னா வந்து இது மூல சம்பந்தமானது, முக சம்பந்தமானது ரெண்டுமே இருக்கும். ஏன் ரெண்டுமே கம்பைன் பண்ணுறீங்கன்னா, ஒன்று வந்து இது அந்த குழந்தை நாங்கள் லாஸ்ட் டைம் ஆப்ரேட் பண்ண குழந்தையோட ஒரு மாடல், அதே சைஸுக்கு எப்படி அந்த ஸ்கல் இருக்குமோ அதே சைஸ், சீரோகிராஃபிக் மாடல்னு சொல்லுவோம். இது வந்து நாம் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அந்த சிடி ஸ்கேனை யூஸ் பண்ணி 3D மாடலிங் பண்ணுறோம். இது எதுக்கு பண்ணுறோம்னா, இதை வச்சு நாங்கள் பிளானிங் பண்ணணும் எவ்வளவு அந்த இப்போ எப்படி இதை நாங்கள் பண்ணுவோம்னா, நார்மலி வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து இந்த தாடை எல்லாம் குறியீட்டாக சின்னதாக இருக்கும். இது வந்து ஒரு ஷேப்பே மாறி இருக்கும். அந்த முன்னாடி மேலே இருக்கிற அந்த எலும்பை பார்த்தீங்கன்னா ஃப்ராண்டல் போன்னு சொல்லுவோம், முன்னாடி இருக்கிற அந்த எலும்பே வந்து இது இங்கே இருக்கிற அந்த சூச்சர், சார் சொன்ன மாதிரி சூச்சர்லாம் ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, இதை கொஞ்சம் பிளானிங் பண்ணணும். ஃபஸ்ட்டே முதல்ல உட்காந்து எவ்வளோ கொண்டு வர போகிறோம், எவ்வளோ மில்லிமீட்டர் எந்த அளவுக்கு கொண்டு வர போகிறோம், எந்த இடத்துல முன்னாடி கொண்டு வரணுமா, மேலே போகணுமா, கீழே போகணுமான்னு எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணணும். அந்த பிளானிங் எல்லாம் முதல்ல இதுலேயே முடிச்சிருவோம். அந்த பிளானிங் வந்து இதுலேயும் பண்ணலாம், நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அந்த கருவிலையும் பண்ணலாம். இதை பண்ணிவிட்டு எல்லாம் பிளான் பண்ணதுக்கப்புறம் நாம் முன்னாடி நம்ம மேலேயே வந்து இந்த ஸ்கால்ப்னு சொல்லுவோம், இந்த ஸ்கின் அந்த சர்மம் வழியாக இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இதை முகத்தில் வேறு எங்கேயும் வராது, ஓப்பன் பண்ணி இதை கரெக்டாக ஷேப் பண்ணி இதை முன்னாடி கொண்டு வரணும். அது கரெக்டான பிளானிங் வச்சுட்டு முன்னாடி கொண்டு வந்து அதை வந்து ரிசார்பபிள், அதாவது அப்படியே வந்து அது ரிசார்வ் ஆகிடும், கம்ப்ளீட்டாக வந்து அழுகி போயிடும், அப்படியே வந்து போயிடும். அந்த மாதிரி பிளேட்டை யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடும். போன் பிளேட்னு சொல்லுவோம், ரிசார்பபிள் போன் பிளேட்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அட்வான்டேஜ்னா, சின்ன குழந்தைகள் பண்ணும்போது நம்ம மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ டைட்டானியமோ நம்ம ரொம்ப அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து திருப்பி போய் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது கஷ்டமான வேலை. இப்போ எதுக்காக நம்ம இது சொல்கிறோம்னா, இது பண்ணனா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த போனு வந்து சரியாக வளரலைன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் என்ன ஆகும் குழந்தைக்கு. இப்போ சார் வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வரும், பிறவியில் வந்து குறைபாடுகள் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. 5ஆம் கிளாஸ் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 5-6 வயசுலலாம் ஸ்கூலுக்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்க, போக மாட்டாங்க. நான் வந்து யாராவது மற்ற பசங்கள்லாம் அவங்களெல்லாம் கலடா பண்ணுவாங்க. 1 2 வந்து என்ன இஷ்யூனா, மேல் தாடை இல்லை வந்து அந்த பேஸ் ஆஃப் த ஸ்கல்னு சொல்லுவோம், அது வளராட்டி போனால் கண் குழியும் வளராது. இந்த கண் குழி வளராட்டி போனால் கண்ணு பிரிங்கின மாதிரி இருக்கும், அதுவும் ப்ராப்ளம் வரும். அப்போ கண்ணுக்கு இன்ஜுரியாக இருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. 2 3வது மேல் தாடை கீழ்த்தாடை உங்களுக்கே தெரியும். அதனால வந்து 18 வயசு வரைக்கும் இது வளர்ந்துட்டு இருக்கும். இந்த தாடை வளரணும், தாடை கரெக்டாக வளர்ந்தா தான் நம்மளோட பல்ல அமைப்பு நல்லா வளரும். ஸோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் தான். மூளை மேலே இருக்கிற அந்த கிரேனியல் போனை, கண்குழிகள், மேல் தாடை, கீழ்த்தாடை, இதெல்லாம் கரெக்டாக வந்து அமையணும்னா இந்த ஆப்ரேஷன் மூலமாக ஃபஸ்ட்டு இது கிளியர் பண்ணி குழந்தையோட அந்த ஹெட்டோட அந்த கால்வேரியம்னு சொல்லுவோம், இது வந்து கரெக்டாக வந்து டெவலப் பண்ணால் தான் கீழே இருக்கிற கண்குழிகள் சரியாக வளரும், அதே மாதிரி மேல்தாடை சரியாக வளரும், அதே மாதிரி கீழ்த்தாடை சரியாக வளரும். இது வந்து சம்டைம்ஸ் இப்போ டாக்டர் பாலமுரளி சார் சொன்னார் எல்லா ஸ்பெஷலிஸ்டோடையும், ப்ளஸ் ஆப்தடான்டிஸ்ட், கிளிப்பு டாக்டர், பிரேசஸ் போகிற டாக்டர், இது வந்து அவங்க ஒரு 10 வயசில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த குழந்தைக்கு. ஸோ இட் இஸ் அ லாங் டைம் ப்ராசஸ். இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து கரெக்டாக சொன்னோம்னா பிறவியிலிருந்து 18 வயசு வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இட் இஸ் நாட் ஒன் டைம் ஒரு சர்ஜரி முடித்தா குழந்தை வந்து 100% நல்லாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ லாங் டைம் ப்ராசஸ்.
கமிட்மெண்ட் இருக்குது, சர்ஜன்ஸுக்கும் கமிட்மெண்ட் இருக்கும், பேரண்ட்ஸுக்கும் கமிட்மெண்ட் இருக்கணும். அம்மா குழந்தைகளை கூப்பிட்டு வரணும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை ஒரு ஆப்ரேஷன் பிடிச்சி வரணும், அப்புறம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் அப்படியே டிசப்பேர் ஆகிடுவாங்க. திருப்பி வரும்போது எல்லா டிஃபெக்டும் வந்து பழைய மாதிரி ஆகிடும். ஸோ இது ஒரு விழிப்புணர்வுக்காக ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கும் தெரியணும், அம்மா குழந்தைய வந்து நாங்கள் சொல்கிற கரெக்டாக அப்பாயின்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், கரெக்டாக பார்த்துட்டு இருக்கணும். பார்க்க நாங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஓகே, இது இந்த தாடை எங்கே வளருது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இது பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணி பல்ல சமப்படுத்தணும், கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோன்னா 18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள ஒரு அழகான குழந்தை எப்படி நமக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்குமோ அந்த மாதிரி குழந்தைகளை இந்த மாதிரி எந்த பிறவியில் இருக்கிற எந்த ஒரு டிஃபெக்ட் ஆனாலும் கட்டாயமாக மாற்ற முடியும். தேங்க்யூ.